ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். நம்பிக்கையும் மகிழ்ச்சியும் உண்மையான செல்வம், அது உங்கள் வாழ்விலும் வளரட்டும். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறேன்னா டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வெல்கம் டு டூ ஏஞ்சல்ஸ். நம்மளுடைய ஃபஸ்ட்டு டிப்ஸு அண்ட் ட்ரிக்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நம்ம கேபேஜ் டிஸ்பென்சர் வாங்குவோம் இல்லையா? சில பேர் வாங்குவாங்க, சில பேர் வாங்க மாட்டாங்க. அது வாங்குறது கண்டிப்பாக ரேட் ஜாஸ்தியாக இருக்குது. மினிமம் 400 ருபீஸ் ஆகும். ஸோ நம்ம அவ்வளோ செலவு கொண்டு வாங்க வேணாம். நம்ம வீட்லேயே இருக்க இந்த பசங்க சிப்ஸ்லாம் நிறைய சாப்பிடுவீங்க இல்லையா? ஸோ அந்த மாதிரி ஸ்ப்ரிங்கிள் டப்பா இருக்கும், இந்த மாதிரி ரவுண்டாக. ஸோ அந்த டப்பாவையே நம்ம கேபேஜ் பேக்கோட டிஸ்பென்சராக நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். வாங்க அதை எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இப்போ அது லாங்காக இருக்குது இல்லையா? ஸோ என்னுடைய கேபேஜோட கவருக்கு ஏற்ற மாதிரி நான் சைஸுக்கு ஃபஸ்ட்டு அளந்து கட் பண்ணி எடுத்துருங்க. இப்போது கட் பண்ணி எடுத்தாச்சு. கட் பண்ணி எடுத்ததுக்கப்புறம் நம்மளுடைய அதாவது கேபேஜ் கவர், அதாவது குப்பை தொட்டி கவர், அந்த கவரு கரெக்டாக எவ்வளோ சைஸ் இருக்குமோ அவ்வளோ சைஸுக்கு கரெக்டாக அளந்து எடுத்துட்டு நம்ம இந்த பாக்ஸு, இந்த டப்பாவோட நடுப்பகுதியிலேருந்து கட் பண்ணி எடுக்க போகிறோம். ஸோ பாருங்கள், இது நடுப்பகுதியிலேருந்து மட்டும்தான் கட் பண்ணணும். இந்த கார்னரும் அந்த கார்னரும் ஜாயிண்ட் ஆகி தான் இருக்கணும். அப்படி இருந்தால் பாருங்கள், இந்த மாதிரி கட் பண்ணணும். உள்ளே மட்டம் வச்சு கரெக்டாக அளவு பார்த்து கட் பண்ணிக்கோங்க. இந்த கார்னர் அந்த கார்னர் க்ளோஸ் ஆகிருக்கணும். இப்போ இந்த கவரை உள்ளே போட்டுட்டு நம்ம டிஸ்பென்சராக யூஸ் பண்ணிக்கலாம். மாதிரி அந்த கவரை அழகாக உள்ளே போட்டு இந்த நம்ம கட் பண்ணி வச்சுருக்க இந்த ஹோல்ஸ் வழியாக வெளியே கொண்டு வந்துடணும். ஸோ இந்த மாதிரி வெளியே எடுத்துடலாம். எடுத்ததுக்கப்புறம் இதை அழகாக இதோட டப்பாவோட மூடியே இருக்கும். ஸோ இந்த மேலே இந்த டப்பாவை நம்ம இந்த மாதிரி மூடி யூஸ் பண்ணிக்கலாம். நம்ம அடுத்த பேக் கவர் வாங்கும்போது திருப்பி ரீஃபில் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். இது ஒரு டிப்ஸ். ரெண்டாவது டிப்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நம்ம இந்த மாதிரி ஸ்ப்ரிங்கிள் பாக்ஸ்லாம் வாங்க முடியாதவங்க இருப்பாங்க இல்லையா? ஸோ இந்த பாக்ஸையே நம்ம இப்போ கேபேஜ் பாக்ஸ் வாங்குவோம், கண்டிப்பாக இந்த கவர் வாங்குவோம் இல்லையா? அந்த கவரில் இருக்க அந்த மேல் அட்டை பாக்ஸையே நம்ம கேபேஜ் டிஸ்பென்சராக யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ சேம் இதே ப்ரொசீஜரில் கரெக்டாக நம்ம இந்த மாதிரி அழகாக கட் பண்ணி இந்த டப்பாவையே டிஸ்பென்சராக யூஸ் பண்ணலாம். அடுத்த டிப்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம மஷ்ரூம் எல்லாம் வாங்குவோம் இல்லையா? அந்த டப்பாவை தூக்கி தூர போடாமல் நம்ம வெங்காயம், தக்காளி இதெல்லாம் கட் பண்ணுவோம் இல்லையா? அதோட தோலை எல்லாம் அழகாக இது மாதிரி பக்கத்தில் வச்சு யூஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் டஸ்ட்பினில் த்ரோ பண்ணிக்கலாம். அடுத்த டிப்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்ம பாப்பாவோட பால் பாட்டில், அதுக்கப்புறம் தண்ணி குடிக்கிற பாட்டில் இதெல்லாம் இருக்கும் இல்லையா? ஸோ அதெல்லாம் இந்த மாதிரி ஸ்கெட்சு, பென்சில், எரேசர் அந்த மாதிரியும் போட்டு வச்சுக்கலாம். அப்படி இல்லைன்னா நீங்கள் ஒரு ஸ்பூனு, ஃபோக் அந்த மாதிரிலாம் போட்டு வச்சுக்கலாம். ஒரு சின்ன அழகான, இப்போ பாருங்கள் பார்க்கவே எவ்வளோ அழகாக இருக்குது, இந்த மாதிரி ஆர்கனைசராகவும் யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்த டிப்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, கிச்சனில் இருக்க மளிகை சாமான் பொருள் மேலே நம்ம அந்த டப்பாலெல்லாம் சில பேர் எழுதி ஒட்டி வைப்பாங்க. ஸோ அந்த மாதிரி எழுதி வச்சோம்னா கண்டிப்பாக தண்ணியெல்லாம் பட்டு அந்த நம்ம எழுதி வச்சது மறைய கொஞ்சம் சான்ஸ் இருக்குது. ஸோ இந்த மாதிரி அழகாக ஸ்டிக்கர்லேயே நம்ம அழகாக எப்படி கட் பண்ணி ஒட்டலான்றதை வாங்க பார்க்கலாம். இந்த மாதிரி பாருங்கள், சன்ரைஸ் பாட்டில் தான் இது. ஸோ அதோட ஃப்ளேவருக்கு அப்படியே இருக்கட்டும்ன்ட்டு ஒட்டியிருக்கேன். ஸோ நம்ம ஃபஸ்ட்டு எப்போவுமே கவரில் இருக்க, நான் உதயம் பருப்பு யூஸ் பண்ணுறேன். ஸோ நீங்கள் எந்த பிராண்டாக இருந்தாலும் அதில் கண்டிப்பாக பேர் இருக்கும். நான் இங்கிலீஷில் இருக்க பேரை கட் பண்ணியிருக்கேன். ஸோ உங்களுக்கு எந்த ஷேப்பு வேணுமோ அந்த ஷேப்புக்கு அழகாக கட் பண்ணிவிடுங்க. நான் ஒரு கரெக்ஷன் டைப்பில் அழகாக கட் பண்ணிட்டேன். ஸோ கட் பண்ணிவிட்டு இது எப்படி ஸ்டிக் பண்ணோன்னா, இதோடைய கொஞ்சம் பெரிய சைஸு டேப் எடுத்துக்கணும். இப்போ கட் பண்ணியாச்சு. இப்போ கொஞ்சம் டேப்பு, இது பெரிய சைஸ் டேப்பு தான், கொஞ்சம் தாராளமாக எடுத்துக்கோங்க. பசை உங்கள் பக்கமாக இருக்கட்டும். இப்போ தேவையான சைஸுக்கு கரெக்டாக கட் பண்ணிவிடுங்க. இப்போ நம்ம அழகாக கட் பண்ணி வச்ச பேரை திருப்பி ஒட்டுங்க. பசை இருக்க பக்கமாக வச்சு ஒட்டிடுங்க. இந்த மாதிரி அழகாக ஒட்டிடுங்க. இப்போ இந்த டேப்பை நம்ம அப்படியே இந்த பாட்டிலில் அழகாக ஒட்டிடலாம். நம்ம தண்ணி போட்டு துடைச்சாலும் ஒன்றும் ஆகாது. இப்போ பாருங்கள்,
அழகாக இந்த மாதிரி நான் ஆல்ரெடி ஒட்டியிருக்கேன். ஸோ உங்களுக்காக இந்த பக்கம் திருப்பிட்டு திரும்பவும் ஒட்டுறேன். பேரெல்லாம் இங்கிலீஷில் இருக்குது, நாங்கள் படிக்காதவங்க அப்படின்றீங்களா? கண்டிப்பாக அதுக்கும் ஒரு வழி இருக்குது. இந்த கவருக்கு பேக் சைடு பக்கம் நான் காட்டுறேன் பாருங்கள். இப்போ நல்லா ஸ்டிக் பண்ணியாச்சு. இப்போ இந்த மாதிரி அழகாக இருக்கும். ஸோ இங்கிலீஷில் படிக்க தெரிஞ்சவங்க மூண்டால்னா அழகாக பாசிப்பருப்புன்னு எடுத்துப்பீங்க. தமிழில் வந்து இங்கேயும் இந்த கவருக்கு மேலே இந்த மாதிரி பாசிப்பருப்புன்னு தமிழில் இருக்கும். ஸோ பாசிப்பருப்புன்னு அழகாக கட் பண்ணி இதே மாதிரி நீங்களும் ஒட்டிக்கலாம். இந்த டிப்ஸ் எல்லாம் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணிக்கோங்க. எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ.